இந்த வீடியோவில் வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறோம். இதன் மூலிமா உங்களுடைய வருமானத்தை எப்படி 10x ஆக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சார், சேனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, அந்த சேனல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், நாங்களே எடிட் பண்றோம், நாங்களே அப்லோட் பண்றோம். இப்போ உங்ககிட்ட சேனல் மேனேஜ்மெண்ட் வந்து சேர்ந்தோம்னா எங்க மணி வந்து எங்களுக்கு லாஸ் தானே சார் ஆகும். இதனால எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காதுல்ல சார்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்போ நீங்க சேனல் மேனேஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா உங்க சேனல்லே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்காங்க. நீங்க உங்க சேனலே க்ரோ பண்ணாம இருக்கும் போது மத்தவங்க சேனலை எப்படி க்ரோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சார், நாங்க சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட சேனலை கொடுக்குறோம்ல சார், எங்க டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சேஃபா இருக்குமா? சார், எடிட்டிங் பேமெண்ட் எவ்வளவு சார்? எடிட்டிங்க்கு எவ்வளவு பேமெண்ட் எடுப்பீங்க? தம்ப்நெயிலுக்கு எவ்வளவு வாங்குவீங்க? அதை சொல்ல முடியுமா? வணக்கம். இந்த வீடியோவில் வந்து யூடியூபர்ஸ் வருமானத்தை அதிகரிக்க ஒரு 3 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக சேனல் நடத்திட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய க்ரோத் வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து ஒரு 10,000 தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறோம். இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணியிருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்காக. பாருங்கள், நான் வந்து ஒரு 17 யூடியூபர்ஸ் கிட்ட மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் கோச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து சேனல் மேனேஜ்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதன் மூலிமா உங்களுடைய வருமானத்தை எப்படி 10x ஆக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என் கூட வந்து என்னுடைய எடிட்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உங்கள் சார்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து அதை பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் கமெண்ட்டில் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூஸ் இருக்கும். நான் சேனல் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அந்த சேனலுடைய இன்டர்வியூஸ் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேள்விகளை கேளுங்க. சார், சேனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, அந்த சேனல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ சேனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் எடுக்கிறது, டைட்டில் எடுக்கிறது, தம்ப்நெயில் எடுக்கிறது, அதை அப்லோட் பண்ணுறது, டேக்ஸ் போடுறது, இது எல்லாமே நீங்களே பண்ணுவீங்கள்ல, அதுக்கு பதிலாக அதை வந்து நான் வந்து பண்ணுவேங்க. இதுதான் சேனல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தால் மட்டும் போதும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க, அவங்க சேனல் நான் தான் வந்து மேனேஜ் பண்ணுறேன். ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த டாக்டரை வீடியோ வாரத்தில் வெள்ளிக்கிழமை 2 வீடியோ மட்டும் எடுத்துருவாங்க. மற்ற எதுவுமே அவர் பண்ண மாட்டார். நாங்களே அதுக்கு டைட்டிலு, தம்ப்நெயிலு, அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டோட்டலாக நாங்கள் பண்ணிடுவோம். சேனலை நாங்கள் ரன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்கள் அம்மா அப்பா சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து யூடியூப்பில் போயிட்டு எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. 60 வயசு தாண்டி இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சேனல் மேனேஜ்மெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் பற்றிலாம் தெரியல, இது நான் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இதுதான் சேனல் மேனேஜ்மெண்ட். சார், இப்போ இவ்வளவு நாளா நீங்க வந்து யூடியூப்ல வந்து யூடியூப் கோச் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு வந்து சேனல் மேனேஜ்மெண்ட்டும் பண்றேன்னு சொல்றீங்க. இப்போ யூடியூபர்ஸுக்கு வந்து யூடியூப்ல வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீடியோவை அவங்க பார்க்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது பத்தலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப் கோச்சிங் பண்ணுறோம். கோச்சிங்னா அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்டார்ட்லேருந்து அவங்க மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் கூடயே இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறோம். நீங்கள் இப்படி எடிட்டிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி கண்டென்ட் எடுங்க, இந்த மாதிரி தம்ப்நெயில் எடுங்க, இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து சார் அந்த எடிட்டிங்கை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. சரி, எடிட்டிங்கு நான் பண்ணிக்கிறேன், தம்ப்நெயில் வந்து அவங்களால பண்ண தரல. அப்போ தம்ப்நெயில் டிசைனரை ஒரு ஆளை போட்டுட்டு அந்த தம்ப்நெயில் டிசைன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணிடுறேன். அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு டைம் இருக்காது.
டைம் இருக்காதப்ப அவங்க உட்காந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டாக்டர் சொன்னேன், இன்னொரு டாக்டர் சொல்கிறேன். அவங்க வந்து ராம்நாட்டில் இருக்காங்க. டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, பீடியட்ரிஷனாக இருக்காங்க, நியூட்ரிஷனாக இருக்காங்க. அவங்க வந்து கேஸ் பார்ப்பாங்களா, இல்லை வந்து எடிட்டிங் பண்ணுவாங்களா? இன்னொரு கிளைண்ட்டும் சொல்கிறேன், சாய் டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிருந்தா, அவங்க என்னுடைய கோச்சிங் வந்தாங்க தான். அவங்களே எடிட் பண்ணாங்க, அவங்களே தம்ப்நெயில் பண்ணாங்க. இப்போ என்னன்னா, அவங்க வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவாங்களா, கஸ்டமர்ஸ்ட்ட பேசுவாங்களா, சர்வீஸ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அதனால நம்ம அதை டேக் ஓவர் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப், அதாவது பிஸ்னஸில் வந்து 3 விஷயம் டெய்லி நடந்துகிட்டே இருக்கணும். ஒன்று வந்து சேல்ஸ், டெய்லி சேல்ஸ் ஒர்க்கை அவங்க பார்க்கணும், வருமானம் வர்றது. 2வது சர்வீஸ், சாரி விற்கிறவங்க வந்து அந்த ப்ராடக்டை பேக்கேஜ் பண்ணி அனுப்பிவிடணும், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு பேசணும், இது சர்வீஸ். 3வது வந்து மார்க்கெட்டிங், அவங்க வீடியோஸ் போடணும், வீடியோஸ் போட்டால் தான் அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனரோ ஒரு ஃப்ரீலான்சர் ஆண்டர்ப்ரனர் யாராக இருந்தாலும் இவ்வளோ வேலையை அவங்க வந்து பார்க்கறது வந்து கஷ்டம், தலைவலியை உண்டாக்கிரும். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிட்டு இருப்பாங்க. அதாவது ஒன்று சேல்ஸில் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க, சர்வீஸில் கோட்டையை விடுவாங்க, இல்லை மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க, இல்லை சேல்ஸில் கோட்டையை விடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் சேல்ஸு சர்வீஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டிங் என்கிட்ட விட்டுருங்க, வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு பக்காவாக எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சேனல் மேனேஜ் பண்ணுறீங்க, நான் வந்து இத்தனை சேனல் மேனேஜ் பண்ணுறேன்ல, எனக்கு வந்து இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது, என்னுடைய அனுபவத்தை கொடுத்து உங்கள் சேனல் நல்லபடியாக நடத்தி தரேன். சார் உங்ககிட்ட சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனல் வளருமா, ஒரு அஷூரன்ஸ் இருக்கா? இப்போ வந்து இது நல்ல கேள்விங்க. நான் வந்து நிறைய சேனல்ஸ் எடுக்கிறதே இல்லைங்க. எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் ரிசல்ட் கொடுக்காம விடுறது இல்லைங்க. அது என்னுடைய சேனல் மாதிரி நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் என்னுடைய சேனல் போங்க, ராஜவித்யால சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு இருக்கும், அந்த சேனல் ஃபுல்லாக போய் பாருங்கள், அந்த இன்டர்வியூஸ் ஃபுல்லாக போய் பாருங்கள். இப்போ நான் எந்த மாதிரி சேனல் எடுக்கிறேன் அப்படின்னா, பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல் எடுக்கிறேன். இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து 10 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்வீஸுக்கு, நீங்கள் 11 ரூபா அதில் எடுக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம். இப்போது நீங்களே சம்பாதிக்கல, உங்கள்கிட்ட நான் 10 ரூபா நான் வாங்க மாட்டேங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சமையல் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கே வருமானம் வராது, நீங்கள் என்கிட்ட எடிட்டிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கிட்ஸ் சேனல், சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து விளாக் சேனல். இப்போ விளாக் சேனலில் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சும்மா வீடியோ எடுத்து போடுறீங்க, அதில் எந்த வருமானமும் வராது. இப்போ ஃப்ரெஞ்சு தமிழ் ஸ்கூல்னு ஒரு சேனலுக்கு நாங்கள் சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது அந்த கிளாஸ் ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, வருமானம் வருது. அந்த வருமானம் வருதுல, இப்போ 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒரு 15% 15,000 ரூபா நம்ம வந்து எடிட்டிங் கொடுத்துடலாம், எடிட்டிங்கு தம்ப்நெயில் சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதை தான் நான் எடுக்கிறேன். இதில் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய சேனலை தான் நான் எடுக்கிறேன். ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை தான் நான் வந்து எடுக்கிறேன். சார் இப்போ விளாக் சேனல், சமையல் சேனல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நீங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதுல 1 lakh ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், நிறைய வியூஸ் எனக்கு போய்கிட்டு இருக்கு, விளாக் சேனலா இருக்கட்டும் இல்ல சமையல் சேனலா இருக்கட்டும். ஆனா எனக்கு கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுறதுக்கு எடிட்டிங் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களை அணுகலாமா? நீங்க அதை பண்ணி கொடுப்பீங்களா? அணுகலாம். இப்போ நான் வந்து பிஸ்னஸ் சேனல் மட்டும்தான் பண்ணுறேன்ற ஒரு கொள்கையோடு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எடிட்டிங் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நான் க்ரோத்து என்னால் கொண்டு வர முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு போஸ்டிங் நான் வந்து பண்ணுவேன். அதாவது நீங்கள் கொடுக்குறீங்கல்ல வீடியோ, அந்த வீடியோவை எடிட் பண்ணி தம்ப்நெயில் பண்ணி என்னால் என்ன பெஸ்ட்டு வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி கொடுப்பேன். இந்த வேல்யூ என்னால் ஆட் பண்ண முடியுமே தவிர, என்கிட்ட ஃபுல்லாக நீங்கள் சாவியை ஒப்படைச்சிங்க, நான் பிஸ்னஸ் ஓனர், பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு சேனல், நான் இந்த ஒரு தொழில் பண்ணுறேன், மார்க்கெட்டிங் ஒர்க்கை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அதாவது இப்போ உங்கள் கடை ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் எப்படி ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அது மாதிரி எனக்கு ஒரு சேலரி பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் உட்கார வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லாக பண்ணிடுவேன். இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், நாங்களே எடிட் பண்ணுறோம், நாங்களே அப்லோட் பண்ணுறோம். இப்போ உங்ககிட்ட சேனல் மேனேஜ்மெண்ட் வந்து சேர்ந்தோம்னா எங்கள் மணி வந்து எங்களுக்கு லாஸ் தானே சார் ஆகும்? இதனால எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காதுல்ல? மணி லாஸு அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நம்ம லைஃப்பில் வந்து பிக்கெஸ்ட் அசட் வந்து டைம் தாங்க. நம்மளுடைய சொத்து பத்து கிடையாது, நம்மளுடைய எதுவுமே கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ நாள், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து 50 வருஷம்தான் வாழ்வீங்க,
அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு டைம் தானே ரொம்ப முக்கியம். காட்டுங்களா? ஆமா சார், டைம் தான் முக்கியம். இப்போ அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பிஸ்னஸில் வந்து கஸ்டமர் போனால் திருப்பி கிடச்சிருவாங்க, இல்லை பணம் போனால் திருப்பி வந்துடும். இன்னைக்கு பணம் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க 1,00,000 அது நாளைக்கு நீங்கள் எடுத்துடலாம். இந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, அந்த கஸ்டமர் மாதிரி இன்னொரு 4 கஸ்டமர் கிடைப்பாங்க. நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நேரம் போனால் கிடைக்காது. சரிங்களா? இப்போ இதில் வந்து பணம் செலவாகுது அப்படின்னா, இது பணம் செலவாகுங்க, பணம் செலவாகும். ஆனால் நீங்கள் வந்து நேரத்தை மிச்சப்படுத்தலாம். சரிங்களா? இப்போ நீங்களே உட்காந்து எடிட்டிங் பண்ணி தம்ப்நெயில் பண்ணி எல்லாமே நீங்களே போட்டிங்கன்னா நீங்கள் மற்றவருக்கு எப்படி பார்ப்பீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, நான் பார்க்கிங்கில் வாட்ச்மேனாக நான் இருப்பேன், நான் கல்லால் உட்காந்துருப்பேன், கவுண்டரில் உட்காந்துருப்பேன், டோக்கன் கொடுப்பேன், இல்லை நான் வந்து சர்வீஸ் பண்ணுறது நானே பண்ணுவேன், இலை எடுப்பேன், நானே மாஸ்டராகவும் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு தடையாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்கல்ல, இப்போ சம்பாதிக்காத சேனலுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி வேஸ்ட்டுங்க. அவங்க வர வேணாம். நீங்கள் வந்து கோச்சிங் வாங்க. கோச்சிங்னா நீங்களே உங்களுடைய வீடியோவை எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன், தம்ப்நெயில் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன், நீங்களே பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அழகாக அதை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. அழகாக அதை இன்னொருக்கு கொடுங்க, உங்களுக்கு மேனேஜ் பண்ணி தரேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்த்து நீங்கள் பெருசு பண்ணிட்டே வாங்க. சார் சப்போஸ் இதில் எனக்கு ரிசல்ட் வரலன்னா என்ன சார் பண்ணலாம்? ரிசல்ட்டு இப்போ நான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் நான் எடுக்கிறது இல்லை. அதாவது ரிசல்ட் வராதுன்னு நினைக்கிற சேனலில் வந்து எடுக்கிறது இல்லை. லைக் வந்து மேக்ஸ் எழுதி போட்டுட்ருப்பாங்க. இப்போ மேக்ஸ் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? கிட்ஸுக்கு. கிட்ஸு கையில் ஃபோனே இருக்காது. அப்போ எப்படி இவங்க வந்து கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? சரிங்களா? இப்போ இந்த சேனல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சேனல் நான் எடுக்கவே போகிறதில்ல. இப்போது இதை மீறி வேறு ஒரு நல்ல சேனல், ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு கன்சல்ட்டிங் வாங்கன்னு சொல்லுவேன். கன்சல்ட்டிங்க்கு நீங்கள் பே பண்ணணும். ஒரு 1 hour என்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. அப்போ நான் உங்கள் சேனலை பார்ப்பேன். பார்த்துட்டு இந்த சேனல் பண்ண முடியுமா முடியாதா இது அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி என்னால் முடியும்னா தான் எடுப்பேன், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவேன். அந்த 1 hour நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பே பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்பிளேயில் வர மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சால் எடுக்க மாட்டேன் நான். எனக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ஹெல்த்து, இன்னொன்று வெல்த்து, 3வது ரிலேஷன்ஷிப். சரிங்களா? மனுஷன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆள். அவனுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சேனல் நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பான். அவனுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்ல. 2வது வெல்த்து, அவனுக்கு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள். இப்போ நான் யூடியூப் க்ரோத் டிப்ஸ் போடுறேன், ஆனால் இது வந்து பணம் சம்பாதிக்க தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்டெரக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால தான் இந்த சேனலில் பார்க்குறீங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப். ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது கவலை வருது, கோவப்படுறாங்க, இல்லை வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க, இதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் தருவாங்க. ஸோ இந்த மூணுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இது 3க்குள்ளே நீங்கள் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இது 3க்குள்ளே இல்லாத சேனலை நான் எடுக்கிறது இல்லை. லைக் வந்து இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தான சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறவங்க இதெல்லாம் வந்து எடுக்கிறது இல்லை. இல்லை இப்போ சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் பார்ப்பேன். இப்போ சில சேனல்ஸ் இருக்குங்க, குர்த்தீஸ் விற்கிறாங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 பேர் பார்ப்பாங்க. இப்போ இந்த குர்த்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம டைரக்ட் சேல்ஸ் பண்ணுறோம். டைரக்ட் சேல்ஸ் பண்ணுற போது அது ரொம்ப டஃப்பு. அப்போ அதாவது அந்த சேனல் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த சேனலுக்கு வந்து நான் மேனேஜ் பண்ணுறதில்ல. அவங்க ஒன்ஸ் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க, நல்லா காசு பார்க்குறாங்க அப்படின்றப்ப தான் நான் மேனேஜ் பண்ணுறேன். சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்போ நீங்க சேனல் மேனேஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா உங்க சேனல்லே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கம்மியா இருக்காங்க. நீங்க உங்க சேனலே க்ரோ பண்ணாம இருக்கும் போது மத்தவங்க சேனலை எப்படி க்ரோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அதாங்க, இப்போ ஒவ்வொரு சேனலுக்குமே ஒரு மார்க்கெட் சைஸ்ன்னு இருக்குது. இப்போ நேற்று வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். என்னுடைய கிளைண்ட்டு ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் 46 வீடியோவில் அவங்க 1 lakh சொச்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே ஒருத்தர் கேட்டிருந்தாரு,
இப்போ அவருடைய சேனல் பார்க்கறதுக்கு ஆண்கள், பெண்கள், இளம் வயது, தாத்தா, பாட்டி எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். சரிங்களா? அவங்க வந்து யூடியூபராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எந்த துறையில் வேணால் இருக்கலாம். அவங்க வந்து இந்தியாவில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது, மார்க்கெட் சைஸ். அதனால தான் அதை வந்து 1,00,000 பேர் பார்க்குறாங்க, 1,00,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூபர்ஸ் மட்டும்தான் என்னுடைய சேனலில் பார்க்க முடியும். அதுலேயே வந்து ஃபில்டர் ஆயிடுது. இதில் இருக்கிற ஆளுங்களை எல்லாத்தையுமே ஃபில்டர் ஆயிடுது. இப்போ ஒரு யூடியூப் பண்ணாதவங்க யாரும் பார்க்க போகிறதில்ல. இதுலேயே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். லைக் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டான சேனலுக்கு மட்டும் தான் நான் டிப்ஸ் சொல்லுவேன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்படி நான் சொல்லும்போது என்டர்டெயின்மெண்ட், இவருடைய சேனலில் சமையல் சேனல் ரன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வராதுப்பா அப்படி போயிடுவாங்க. இன்னொன்று, நான் ரொம்ப பேசிக் டுட்டோரியல்ஸ் போடுறதில்ல, சேனலில் வராதுப்பா அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ நான் ஒரு செக்மெண்ட்டுக்கு மட்டும் சர்வ் பண்ணுறேங்க. சரி, என்னுடைய சேனலில் வந்து ஆடியன்ஸ் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. இப்போ மார்க்கெட் சைஸ் அதிகமாக உள்ள சேனல் எடுத்து போய் பாருங்களேன். 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்கள் டாக்டர் திவ்யா சேனலில் போய் பாருங்கள், வியூஸ் போயிட்டுருக்குல 90K, 80K, 70K, 60Kன்னு போயிட்டு தானே இருக்குது. ஸோ நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, இப்போ அதுக்காக நான் வந்து டயபெட்டிஸ் சேனல் ரன் பண்ண முடியுமா? இல்லை நான் அதுக்காக நான் பிக் பாஸ் போட முடியுமா? இப்போ பிக் பாஸ் எடுத்துக்கோங்களேன், எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸும் அதை பார்ப்பாங்க. அப்போ அதோடைய மார்க்கெட் சைஸ்ன்றது பெருசு. ஸோ நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜோகோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி. அதோடைய சப்ஸ்கிரைபர் பேஸை பாருங்கள், அதோடைய வியூவர்ஷிப் பேஸை பாருங்கள், கம்மியாக தான் இருக்கும். அதனால அவர் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறேனோ அந்த ஆடியன்ஸுக்கு இவ்வளோ 150 வீடியோஸ்க்கு இந்த 20,000 சப்ஸ்கிரைபர்ன்றது பெருசு. சார், அப்போ சாய்டெக்ஸ் அவங்க சேனல்ல வந்து வியூஸ் கம்மியா தான் போகுது, சப்ஸ்கிரைபரும் கம்மியா தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? உங்ககிட்ட வேற மேனேஜ் வேற பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நீங்க யோசிக்கணும். இப்போ அவங்க ஷார்ட்ஸ் இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. லாங் வீடியோஸ் மட்டும் டெய்லி போட்டுட்டு 8,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. டெய்லி 1000, 1500 வியூஸ் தான் போகுது. அப்படி இருந்தும் அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க, அந்த அமௌண்ட் வச்சு ஃபேமிலியை பார்க்குறாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு என்கிட்ட சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் காசு கொடுக்குறாங்க. அதாவது யூடியூப் சேனலுக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் காசு கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளவு ஏர்னிங் அதில் பண்ணுறாங்க. வேறு எதுலையுமே ஏர்னிங் பண்ணலையே, அவங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக தான் வருது. போய் பாருங்கள், அவங்க இதில் கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சார், அப்போ வியூஸ்ங்கிறது முக்கியம் இல்லை, அப்போ பிஸ்னஸ் பண்ணால் வர ஏர்னிங்ஸ் வச்சுமே நம்ம சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிதானே சார்? ஆமாங்க. இப்போ ஒரு வீடியோ, ஒரு சினிமா பிரபலத்தை பற்றி, இப்போ அந்த கோயம்புத்தூரில் ஒருத்தவர் செஃப்பு 2 மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போடுறோம். அதில் 10 லட்சம் வியூஸ் போகுங்க. ஏன்னா அவர் பயங்கர பாப்புலர். இப்போ அந்த 10 லட்சம் வியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பெருசு. அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஆனால் அதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது. சரிங்களா? இதுவே இவங்க வந்து ஒரு 1000 பேர், அதாவது 1000 சாரீ வாங்கக்கூடிய பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் முன்னால் இவங்களுடைய வீடியோ போகுது. அப்போ அவங்க பார்ப்பாங்க, நம்ம போத்தீஸில் போய் இந்த சாரியை வாங்கினோம்னா 5,000 ரூபா கட்டணும், 2,000 ரூபா கட்டணும். அந்த கடையில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கு, ஏசிக்கு, பார்க்கிங்க்கு, கரண்ட் பில்லு எல்லாத்துக்கும் கட்டணும். இவங்ககிட்ட அழகாக 700 ரூபா 600 ரூபாய்க்கு அந்த சாரியை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி வாங்குவாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய, இது வந்து அவுட் ஆஃப் த டாப்பிக்காக சொல்கிறேன், நான் வந்து என்னுடைய ஒய்ஃபோட ஒரு இந்த ஸ்டால் போடுவாங்கள்ல, அந்த ஸ்டாலுக்கு போனேங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்ட்ஸை விட எங்கிட்ட கம்மியாக இருக்குன்றாங்க. நான் வந்து முதல்ல ஸ்கேம் தான் நினச்சேன். ஆனால் அவங்க கடையில் போனீங்கன்னா ட்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அவாசா வேறு என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லா குர்த்திஸும் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்ட்ஸ் வந்து அந்த டீலர்கிட்ட வாங்குறாங்களா, அதே டீலர்கிட்ட தான் நாங்களும் வாங்குகிறோம். அவங்க வந்து அந்த கடைக்கு சம்பளம், ஆட்களுக்கு சம்பளம், ஏசிக்கு இவ்வளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டிங் காஸ்ட்டு இவ்வளோ இருக்குது. நாங்கள் அந்த காஸ்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த குர்த்தியை தரோம்னு சொல்லிட்டு பாதிக்கு பாதி தராங்க. சரிங்களா? இப்போ இதே தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ அவங்க சாரீ வந்து நல்லா விற்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த காஸ்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு ஆடியன்ஸுக்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் கொடுக்குறாங்க.
ஸோ வந்து கஸ்டமர் பெனிஃபிட் ஆயிடுறாங்க. ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா சரி அடுத்து தீபாவளி வருது, என் தங்கச்சிக்கு நீ ஒன்று வாங்கிக்கோ, ரேட்டு கம்மியாக இருக்குது, அடுத்து வாங்குறாங்க, ரிப்பீட்டடாக வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் இதை போயிட்டு இந்த காசிப் போட்டுட்டு இல்லை வந்து நான் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறேன், ஜியாகிரஃபி பற்றி பேசுகிறேன், நிலாவில் என்ன இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். சார் சாரி பிசினஸ், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் சொல்றீங்கல்ல, இதுல நிறைய சேனல்ஸ் இருக்கு. நீங்க மேனேஜ் பண்றதுல 10ல 4 சேனல் ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதாங்க நான் ஒர்க் ஆகிற சேனல் மட்டும்தான் எடுக்கிறேன். So, உங்ககிட்ட வந்திருக்காங்க சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு நீங்க ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் அது ஒர்க் ஆகல, அந்த சேனல் ரன் ஆகல, ஆனா நீங்க சொல்ற கான்செப்ட்ல தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இல்லை, அதாவது அவங்க ஒர்க்காக ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாங்க, இப்போ ஒரு டாக்டரே நீ அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்ப்பேன் அவங்க வந்து இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஒருத்தவர் ஒரு சேனல், ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாரு, 50-60 பேருக்கு சம்பளம் கொடுக்குறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த எரியிற நெருப்பில் ஐ கேன் ஆட் ஃபியூவல். நான் என்னை வச்சு மட்டுமே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. அவங்க வந்து தே ஹாவ் டு பி சக்ஸஸ்ஃபுல். அந்த சக்ஸஸ்ஃபுல்ல வந்து நான் 10% அதிகப்படுத்துவேனே ஒழிய இதை வச்சே நம்ம பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்னுடைய மார்க்கெட்டிங் மூலியமா அவங்க கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸாக அனுப்புகிறேன். அந்த கஸ்டமர்ஸை அழகாக அவங்க என்ன பண்ணணும், ரீட்டைன் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். சரிங்களா? அப்படி நடத்தலைன்னா அவங்க வந்து சம்திங், அதாவது டெரிபிளி ராங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதைத்தான் என்னால் பண்ண முடியும். அதாவது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை வந்து என்னால் ஒரு 20 மடங்கு 30 மடங்கு அதிகப்படுத்த முடியும். உங்கள் பிஸ்னஸையே என்னால் பண்ண முடியாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க, நான் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தாங்க எடுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐஐடி போகிறீங்க, சரிங்களா, ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி போகிறீங்க, அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா தகுதியானவங்களை மட்டும்தான் உள்ளே எடுப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள எடுத்துட்டோம்னா படிக்கிற பிள்ளைங்க அவங்களே படிச்சுக்குவாங்க, நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை. இப்போ சிலர் வர்றாங்க, சிலர் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், வந்துட்டு எனக்கு தெரியல சார், அதாவது அவங்க தெரியலன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. சார் தெரியல, எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னால் பரவாயில்ல, தெரியல சார்ன்றாங்க. அதாவது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் உங்கள் வேலையை என்னால் பார்க்க முடியாதுல்ல. இப்போ சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, சார் 2 வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்லுங்கள், அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளை வந்து 100% ஆப்டிமமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா, எப்படி அந்த காலேஜிலலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது, அவங்க வீடியோ ஒழுங்காக போடுவாங்களா இல்லையான்னு நல்லா பார்த்துக்கிறது, பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க எடுக்கவே செய்கிறது. பார்க்க அந்த ரொம்ப ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு தெரிகிறவங்களான்னு எடுக்கிறதே இல்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இங்கிலீஷே தெரியலைங்க, நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கே சார் இருக்குது அந்த மெனு அப்படின்னு கேட்குறாங்க. சார் இங்கே தானே சார் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட நான் எப்படி சொல்லித்தர முடியும்? அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், உங்கள் பையனோ யாரையாவது ஒரு ஆளை வச்சுக்கோங்க, இல்லை நான் கற்றுக்கிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு சார். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, நாங்களும் வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் கொடுத்து சேர்றோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீடியோ வந்து நீங்க எடிட் பண்றது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல, நான் குவிட் பண்ணிக்கலாமா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்லையே நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு பணத்தை கட்ட வேணாங்க. முதல்ல வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க, எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன், இல்லை 2 வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். சார் நாங்க சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட சேனலை கொடுக்குறோம்ல சார், எங்க டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சேஃபா இருக்குமா? அதாவது உங்கள் சேனல் சேஃபாக இருக்குமானா நீங்கள் என்னை வந்து மேனேஜரை ஆட் பண்ணலாங்க. யூடியூப்பில் நீங்கள் பிராண்டட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா மேனேஜரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறது, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது எல்லாமே எங்களால் பண்ண முடியும். ஏர்னிங்கே எங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஏர்னிங்கும் நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எங்களை வந்து எடிட்டரை ஆட் பண்ணிடலாம். எடிட்டரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் எங்களால் பண்ண முடியும். ஆனால் வீடியோ
சேனலை மட்டும் எங்களால் delete பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்ககிட்ட தான் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த எடிட்டர் ஆக்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் நான் வாங்க மாட்டேன். சார் எடிட்டிங் பேமெண்ட் எவ்வளவு சார்? எடிட்டிங்க்கு எவ்வளவு பேமெண்ட் எடுப்பீங்க? தம்ப்நெயிலுக்கு எவ்வளவு வாங்குவீங்க? அதை சொல்ல முடியுமா? அதாவதுங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான நீட்ஸ் இருக்குங்க. அது தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தவங்க சாரி சேனல் வச்சுருப்பாங்க, அதில் தம்ப்நெயிலுக்கு பெரிய வேலை இருக்காது. இப்போ ஒருத்தவங்க வந்து டாக்டர் சேனல் வச்சுருக்காங்க, அப்போ அந்த இமேஜஸ் ஃபுல்லாமே நம்ம ஏஐயில் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அந்த டாக்டர் திவ்யா அவங்க சேனல் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து இரும்புற மாதிரி இருக்கும். அதை நம்ம நெட்டில் இருந்து எடுத்து போட்டுடலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த குழந்தை இரும்புற மாதிரி, ஸ்டெதஸ்கோப் வந்து தெர்மாமீட்டர் வந்து பறக்கிற மாதிரி, குழந்தைங்க அந்த மருந்து பாட்டில் வந்து பறக்கிற மாதிரி இவ்வளவு பண்ணுறோம். இப்போ சாரி சேனலுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவங்க சாரி ஃபோட்டோ அனுப்புவாங்க, நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி தான் எடிட்டிங்க்கும். எடிட்டிங் வந்து நம்ம எப்படி பேசிக் கட்டு போதுமா, இல்லை ரிட்டன்ஷன் எடிட்டிங் பண்ணணுமா, எத்தனை வீடியோஸ் வேணும், நிறைய வீடியோஸ் கொடுக்குறாங்க, இல்லை வந்து 3 மாதத்துக்கு முதலே பே பண்ணுறாங்க, இல்லை வந்து வாரத்தில் ஒரு வீடியோ போதுன்றாங்க. இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம கொட்டேஷன் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், உங்களுடைய டீட்டெயில்ஸ் முதல்ல எழுதுங்க. ஹாய் ப்ரோன் அப்படின்னு மொட்டையாக சொல்லாதீங்க, டீட்டெயில்ஸ் எழுதுங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்கள், பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். அதில் செட் ஆச்சுன்னா வாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் மேனேஜ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த 1.5 வருஷமாக நிறைய சேனல் மேனேஜ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச வேல்யூவை நான் என்னால் ஆட் பண்ண முடியும். அதில் நம்ம பேசிக்கலாம், நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத பேசிக்கலாம். சார் இப்போ நான் என் சேனலுக்கு எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு ஃபார்மேட் செட் பண்ணி வச்சிருப்பேன். என் சேனல்ல இப்படிதான் எடிட்டிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதையே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? இல்ல நீங்க வந்து எங்க ஃபார்மேட்ல தான் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, இப்போ உங்களுடைய ஃபார்மேட் என்னன்றத நீங்க காட்டலாம். இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்றது நீங்க சொல்லலாம். எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் பண்ணுறத விட பெஸ்ட்டாக இருக்குன்னு நானும் உங்களுக்கு சொல்லுவேன். இது ரெண்டுலேயுமே ஒரு பேலன்ஸாக நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு அதன்படி எடிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வீடியோ எடிட் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு எடிட்டிங் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இல்லை நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் 80% அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றதான் பார்க்கணும். 100% நீங்கள் பண்ணாதான் அது கரெக்டாக வரும். இது வந்து எந்த இதுலையுமே நீங்கள் ஒரு தம்ப்நெயிலை வெளியில் கொடுக்குறீங்கன்னா கூட, வீட்டில் ஒரு ஹெல்ப்பர் வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்கன்னா கூட, நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% அவர் பண்ண மாட்டார். சரிங்களா? அவங்க 80% பண்ணுறாங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மாதம் கழித்து கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு 90% வந்துடும். இன்னும் வருஷக்கணக்காக பண்ணும்போது 100% வரும். இப்போ உங்களுக்கு தேவை நேரத்தை மிச்சப்படுத்துவது. அந்த நேரத்தை அவர் மிச்சம் பண்ணி கொடுக்குறாரா, அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இல்லையே 100% வரணுமேன்னு சொல்லி அவங்ககிட்டையும் நிறைய கரெக்ஷன் சொல்லி 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 நம்ம வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? சார் அப்போ கரெக்ஷனே சொல்லக்கூடாதா? கரெக்ஷன் சொன்னா நீங்க எத்தனை கரெக்ஷன் வரைக்கும் ஓகே பண்ணி தருவீங்க? அதான் நான் சொல்றேனே, 80% ஓகேவான்னு பாருங்க. கரெக்ஷன் மீன்ஸ் நான் வந்து என்ன கேக்குறேன்னா, இப்போ நம்ம வீடியோ பண்ணி கொடுத்துருக்கோம், அதுல சின்ன சின்னதா ஒரு இதை ஆட் பண்ணா, இந்த வேல்யூ ஆட் பண்ணா நல்லா இருக்கும் சார், இல்ல நீங்க போட்டிருக்கிறதுல இதை எடுத்துருங்க சார், அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அது வந்து எத்தனை டைம் உங்ககிட்ட நான் வந்து ரிப்பீட்டடா கேட்க முடியும், இல்ல கேட்க முடியாது, நீங்க பண்ணி கொடுக்கறதா நாங்க வச்சு அப்லோட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல, கரெக்ஷன் கண்டிப்பா சொல்லலாங்க. கரெக்ஷன் கண்டிப்பா வரும். சரிங்களா? கரெக்ஷன் வந்தோன்னா நீங்க பயப்பட தேவையில்லை, அதை சரி பண்ணி கொடுப்போம். ஆனா ரொம்ப, அதாவது அந்த கரெக்ஷன் வந்து நிறைய நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெருந்தன்மையா ஓகே 80% இந்த வீடியோ பாஸ் பண்ணிருச்சு, இதை நம்ம போட்டுருவோம். அடுத்த வீடியோவில் சார், அடுத்த வீடியோவில் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இன்னொன்று, நாங்கள் நிறைய சேனல்ஸ்க்கு பண்ணுறோம். இப்போ பாருங்க, 1 lakh சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. இந்த சேனல்ஸ்க்கெலாம் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா பண்ணிடுவோம். அது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கிளைண்ட் சேனலும் போய் பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் நிறைய ஏஐ இமேஜஸ் யூஸ் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம்லாம் சொல்கிறீங்கல்ல, ஸோ இந்த இமேஜஸ்னால எங்கள் சேனலுக்கு எதுவும் காப்பிரைட் ப்ராப்ளம் வராதா? சப்போஸ் அப்படி ஆச்சு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியுமா? அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க முடியுங்க. கூகுள்லேருந்து நாங்கள் இமேஜஸ் எடுத்து போடுறதில்ல. கூகுள்லேருந்து எடுத்து போட்டோம்னா காப்பிரைட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஏஐ யூஸ் பண்ணி இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஏஐயில் வந்து நல்ல இமேஜஸ் வருது, அதாவது ஆக்சுவல் இமேஜஸ் கூட பெட்டராக வருது, நம்ம நினைக்கிற மாதிரி வருது. இது ஒன்று. ரெண்டாவது,
நாங்கள் வந்து இன்வென்டா எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வருஷத்துக்கு வந்து பே பண்ணி அதில் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் உங்கள் வீடியோஸில் போடுற வீடியோஸ் இருக்குல்ல, அதுக்கு லைசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மியூசிக் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கும் லைசன்ஸ் இருக்குது. ஸோ கார்ப்பரேட் பிரச்சனையே வராது. சரிங்களா? வந்தால் கூட லைசன்ஸ் இருக்குது, போட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஓகே, அவ்வளோதானே கேள்வி? அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். ரொம்ப நன்றி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. வியூவர்ஸும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எப்படி சேனல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய சேனலையும் நீங்களே மண்டையை உடைச்சிட்டு பேர்ன் அவுட் ஆகாமல் எங்கிட்ட கொடுங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். நீங்கள் வந்து அமௌண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு டைம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து 2 வீடியோ வாரத்துக்கு போடுறீங்கன்னா ஒரு வீடியோ கொடுங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு. வாரத்துக்கு ஒரு வீடியோ, மாதத்துக்கு 4 வீடியோ கொடுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எடிட்டிங்கு தமிழ் உங்களுக்கு தெரியும். ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இது வந்து நம்மளுடைய டைம் எடுத்துக்குது அப்படின்னு. உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.